கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்று என்றல் வனப்பு. பிற்கால சங்க நூலான சிறுபஞ்ச மூலம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆட்சியாளனுக்கு அழகே அவன் ஆளுற மக்கள் அவனுடைய ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றதுதான். ஆனா இன்னைக்கு நாம கேக்குறது எல்லாம் நல்ல ஆட்சி தரலனாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் பாதுகாப்பாவது வழங்குங்கன்னு கேக்குறோம். ஆனா அந்த குறைந்தபட்ச கடமையை கூட செய்ய தவறியதோட மக்களோட இன்னல்களுக்கும் காரணமாயிருக்கு இந்த திமுக அரசு. தமிழகத்தில் ராஜ்பவன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி, அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோலில் நைட்டு வந்து மாஸ் இருக்குது, ஸ்பெஷல் மாஸ் எல்லாமே. 2 குழந்தைங்க ஸ்பெஷல் மாஸுக்கு போயிட்டு வர்றாங்க, போகணும்னு நினைக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து, எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடந்திருக்கிறது. இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்க. அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு. வெக்க பண்ணு திமுக எவராஜ் மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்களாம்? பொண்ணு, ஊரு, அப்பா, அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. 7 தலைமுறைக்கு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா? கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா? மனுஷங்களையா நீங்களா? வெக்கப்படும். திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளியே வந்தான். அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம். இந்த அரசியல் நாடு 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டோம். எனக்கு முடிவு வரணும். இன்னைக்கு முடிவு வந்தே நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். சாட்டை என்ன? 22 ஜூன் 2024 கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு 68 பேர் இறந்து போனாங்க. இந்த சம்பவத்துல கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி திமுகவை சேர்ந்த ஒரு நபர்தான் அப்படிங்கிற தகவலும் இருக்கு. சில உயிரிழப்புகளோட நின்று இருக்க வேண்டிய இறப்பு பல மடங்கு அதிகரிச்சதுக்கு காரணம் திமுக அரசுடைய மெத்தன போக்கும் ஒளிவு மறைவான அணுகுமுறையும் தான். ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே சரியா 15 மே 2023 அன்னைக்கு மரக்காணம் பகுதியில கள்ளச்சாராயம் குடிச்ச 22 பேர் உயிரிழந்தாங்க. தமிழகம் முழுக்க அது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. கள்ளக்குறிச்சி மரணங்களை சிபிஐ எடுத்து விசாரிக்கணும்னு உயர் நீதிமன்றத்தை அணுகுனப்போ திமுக உச்ச நீதிமன்றத்துக்கே போய் அதை சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு தடுத்தாங்க. இந்த அக்கறைய ஏற்கனவே ஒரு முறை பெரும் அசம்பாவிதம் நடந்தப்போ காட்டியிருந்தா இந்த பெரும் உயிர் இழப்புகளை தவிர்த்திருக்கலாம். திமுக இதை செய்ய தவறுனதோட விளைவு இன்னைக்கு எவ்வளவு மரணங்கள். அக்டோபர் 6, 2024 விமானப்படையோட விமான சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில வச்சு நடந்துச்சு. நிகழ்ச்சியை காண பல லட்சம் மக்கள் அங்க கூடினாங்க. இப்படி ஒரு விமான நிகழ்ச்சி நடக்க போறதா விமானப்படை மாநில அரசுக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிச்சிருந்தோம். திமுக அதை பத்தி கண்டு கொள்ளாம கூட்டத்தை ஒழுங்குபடுத்த தவறினாங்க. பல பேரு பல மணி நேரம் குடிக்க தண்ணி கூட இல்லாம மயக்கமடைஞ்சதோட கூட்ட நெரிசல்ல சிக்கி 5 பொது ஜனங்களுடைய உயிரும் பறிபோனது. ஒரு நிகழ்ச்சியை முறையா ஒருங்கிணைக்க தவறுனதோட விளைவால மக்களுக்கு இந்த துயரம் ஏற்பட்டிருக்கு. டிசம்பர் 2, 2024 வெஞ்சல் புயல்னால தமிழகத்தோட வட மாவட்டங்கள் பெரிய அளவுல பாதிப்படைஞ்சிருந்துச்சு. அந்த சமயத்துல விழுப்புரம் மாவட்டத்துல உள்ள சாத்தனூர் அணையில இருந்து எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம 1 லட்சம் கன அடி நீரை திறந்து விட்டாங்க திமுக அரசு. இதனால கிட்டத்தட்ட 40 கிராமங்கள் தண்ணில மூழ்குச்சு. அந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் இன்னைக்கு தங்களோட உடைமைகள், கால்நடைகள், குடியிருப்புகள்னு ஒட்டு மொத்தத்தையும் இழந்து நிர்மூலமா நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 நாட்களுக்கு மேல ஆகியும் இன்னும் வெள்ளம் வடியல. மக்கள் தங்களோட சொந்த ஊர்லயே அகதிகள் போல வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. வெள்ள நீர் வடிகால்கள் மற்றும் கால்வாய்களை தூர்வாராம விட்டதோட விளைவு இன்னைக்கு மக்கள் இந்த கதிக்கு ஆளாக வேண்டியதாயிடுச்சு. டிசம்பர் 5, 2024 பல்லாவரம் பகுதியில குடிதண்ணீர் குடிச்சு 3 பேரும் மரணிச்சாங்க. ஒரு சராசரி மனுஷன் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயங்கள்ல முதன்மையானது குடித்தண்ணீர் தான். அந்த குடித்தண்ணீரையும் ஒழுங்கா வழங்காம கழிவுநீர் கலந்த குடிநீரை வழங்கி 3 மக்களுடைய இறப்புக்கு காரணமா இருக்கு திமுக. குடித்தண்ணீரை பரிசோதனை செஞ்சு அதுல கழிவுநீர் கலந்திருப்பது உண்மைதாங்கிற ஆய்வறிக்கையை வெளியிட்ட பின்னாடியும் வாய் திறக்காம மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு. ஒரு அடிப்படையான சுகாதார கட்டமைப்பை கூட பேண முடியாததுடைய விளைவு இந்த இழப்புகள். டிசம்பர் 8, 2024
செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் இல்லாததால செவிலியரே பிரசவம் பார்த்து ஒரு குழந்தை உயிர் பறிபோச்சு. இதே மாதிரியே 2 வருடங்களுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில 17 வயசான பிரியங்காங்கிற கால்பந்து வீராங்கனைக்கு தவறா சிகிச்சை அளிச்சதுனால உயிரிழந்த செய்தியையும் பார்த்திருப்போம். இது ஏதோ 1-2 சம்பவம் தான் கடந்து போக முடியாது. இதே மாதிரி பல சம்பவங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு. மருத்துவர் பற்றாக்குறை, தவறான சிகிச்சைன்னு அரசு மருத்துவமனைகள்ல உள்ள குறைபாடுகளை திமுக சரி செய்யாம விட்டதுடைய விளைவுதான் இந்த தொடர் அசம்பாவிதங்கள். இப்படி ஏராளமான கொடுமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே தமிழக மக்கள் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா தமிழ்நாட்டுல நடக்கிறது திராவிட மாடல் இல்ல, இது ஒரு டிசாஸ்டர் மாடல்.